இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம டாட் சீரீஸ்லேயே கடைசியாக பார்க்குற வீடியோ இதுதான். இம்போர்ட்டிங் பேக்கேஜஸ் அண்ட் பப்ஸ்பெக் OML. ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிபெண்டன்சியாக இருக்கட்டும், அதாவது நம்ம வெளியிலேருந்து ஒரு பேக்கேஜை நம்ம கொண்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுவாக இருக்கட்டும், அண்ட் இமேஜஸ், அப்புறம் ஃபாண்டு, இந்த மாதிரி ஒரு சில டிபெண்டன்சி எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுற இடம் என்ன அப்படின்னா பப்ஸ்பெக் OML தான். ஓகேங்களா? ஸோ அது ப்ராஜெக்ட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஏரியா தான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா பேக்கேஜ் நம்ம வந்து வெளியிலேருந்து இங்கே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பிளாக்காக இருக்கட்டும், நெட்ஒர்க்குக்கு, டியோ, இந்த மாதிரி என்னென்ன பேக்கேஜ்லாம் உண்டு. ஸோ அது எல்லாமே எங்கே பண்ணுறோன்னா நம்ம பப்ஸ்பெக் OML அந்த ஃபைலில் தான் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறோம். இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா 4 டைப்ஸ் இருக்குது பேக்கேஜை பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப்னா இம்போர்ட்டிங் கோர் லைப்ரரி. அதாவது கோர் லைப்ரரினா இப்போது நாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் அந்த மாதிரி சம் ரிலேட்டடாக ஒன்று போடுறோம் அப்படின்னா நாம் வந்து மேக்ஸ்னு ஒன்று நம்ம வந்து பேக்கேஜோ அந்த மாதிரிலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண மாட்டோம், டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஒன்று. இப்போது பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் நம்பர் 25. ஓகே, இப்போ இப்படி ஒன்று போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா இம்போர்ட் லைப்ரரி டாட் மேத்துன்னு இருக்கா. இதை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த மேத்துங்கிற ஒன்று நம்ம பப்ஸ்பெக் OML இருக்கான்னு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கானான்னு செக் பண்ணி பாருங்கள். இருக்காது. ஓகேங்களா? மேத்துன்னு ஒன்று கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளட்டரில் இருக்கும். இதான் இம்போர்ட்டிங் கோர் லைப்ரரி. அதாவது இது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்லேயே இன்பில்டாகவே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மேத் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்போர்ட்டிங் கோர் லைப்ரரி கான்செப்ட். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு என்னென்னா இம்போர்ட்டிங் லோக்கல் ஃபைல். லோக்கல் ஃபைல்னால் என்னென்னா இது ஒன்றுமே இல்லை. இது வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பண்ணுறது தான். எப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு பேஜ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பேஜோட என்னது ஹோமுன்னு இருக்குது. ஓகே, இந்த ஹோம் கிளாஸை கொண்டு வந்து இங்கே நான் போடுறேன் ஹோம் கிளாஸை. ஓகே, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான் இம்போர்ட்டிங் லோக்கல் ஃபைல். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது வந்து செகண்ட் ஸ்டெப். அதாவது அதாவது உள்ளேயே உள்ள ஒரு லோக்கலாக நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லோக்கல் ஃபைல் என்னதுன்னா ஹோம் பேஜ் டாட். ஓகேங்களா? இதுதான் லோக்கல் ஃபைலு. அந்த ஃபைலோட கிளாஸ் நேமோ ஒரு மெத்தடோ ஏதோ ஒன்று அதை நான் இங்கே கால் பண்ணும்போது அந்த லோக்கல் ஃபைல் நேம் இருக்குல்ல, ஹோம் டாட், அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் தெரியுமா, அதான் இம்போர்ட்டிங் லோக்கல் ஃபைல். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிட்டா இதுதான். அண்ட் தேர்டு வந்து என்னென்னா இம்போர்ட்டிங் வித் அலைஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா இப்போது இங்கே என்ன போட்டோம், ஸ்கொயர் ரூட் 25ன்னு போட்டிருக்கோமா. இப்போ நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு மேத் டாட் பிஐ இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் மேத் டாட் பிஐன்னு கொடுத்தா எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் இதோட டிஃபால்ட்டாகவே இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃபைல் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதில் இப்படி மேத் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி மேத்துன்னு அது இம்போர்ட்டாக இருக்குது. பட் நான் இங்கே வந்து அதுக்குன்னு ஒரு நேமை வந்து நானே கொடுக்குறேன். ஸோ இது நம்மளே டிஃபால்ட்டாக கொடுக்கறதுனால இப்போது இதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு நேம் கூட கொடுக்கலாமே. சும்மா ஏதோ ஒன்று டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். இப்போது இந்த நேமை கொண்டு வந்து கால் பண்ணால் கூட இந்த ஃபைலு அது டேரெக்டாக அந்த மேத்தில் என்னென்ன சம்மில் ரிலேட்டடாக இருக்குதோ அது எல்லாமே இங்கே டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த பேக்கேஜுக்கு இதுதான் அப்படின்னு நம்மளே அஸ்யூம் பண்ணுறது. ஓகேங்களா? அதான் இம்போர்ட்டிங் வித் அலைஸ். ஓகேங்களா? வெளியே இருந்து ஒரு பேக்கேஜை கொண்டு வந்து நம்ம பப்ஸ்பெக் OML இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, டிபெண்டன்சியில் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் இம்போர்ட்டிங் எக்ஸ்டர்னல் பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ அது எதுலனா இங்கே எல்லாருக்குமே தெரியும், pub.dev இருக்குல்ல, இதிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். HTTP அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு HTTP இல்லை போயிட்டு இதை எடுத்துகிட்டு இப்போ பப்ஸ்பெக் OML இருக்கா, இதில் கொண்டு வந்து நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? போட்டு கெட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கெட் பண்ணிட்டோமா. இப்போ நான் சும்மா ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி ஒன்று போடுறேன். இதில் வேர் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await http
டாட் get URI parse சும்மா http something some URL போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன்ல, இப்போ இதோட பேக்கேஜ் என்னது http. ஓகேங்களா? இதை போட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த பேக்கேஜ் எப்படி இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம், httpங்கிற ஒன்றை நம்ம pub.devல போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து pubspec.yaml நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக கிடச்சிது. ஸோ இவ்வளோ தான். இதுதான் நம்ம டாட்டோட கடைசி வீடியோ, இம்போர்ட்டிங் பேக்கேஜ் அண்ட் pubspec.yaml. ஸோ இதோட ஸ்டெப் தான் இது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணாலும் இம்போர்ட்டிங் கோர் லைப்ரரி, அதாவது மேத்துங்கிறது ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து கோர் லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக நம்ம சம் ரிலேட்டடாக ஒன்று நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்துக்கிட்டோம். செகண்ட் என்ன அப்படின்னா, லோக்கல்லே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ லோக்கல்லே ஒரு ஃபைலு ஹோம் பேஜ் டாட் அப்படின்னு போட்டோம், அதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது செகண்ட் ஸ்டெப்பாக. தேர்ட் என்னென்னா, நாம் வந்து ஒரு நேம் கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கூட அதுதான் கிட்டத்தட்ட. இது வந்து நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், ரைட்டு. ப்ளஸ் இந்த கான்செப்ட்டுமே அதுதான். இப்போ httpக்கு பதிலாக நம்ம வேறு நேம் கூட கொடுத்துட்டு இங்கே கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இம்போர்ட்டிங் வித் அலைஸ். அதாவது ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்மளே ஒரு நேமை வந்து இந்த பேக்கேஜுக்கு இந்த நேம் தான் அப்படின்னு நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஃபோர்த்து ஸ்டெப்பு, நம்ம pub.devல போய் டிபெண்டன்சியை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே pubspec.yaml டிபெண்டன்சியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அடுத்த வீடியோ வந்து இனி வரப்போகிறது எல்லாமே கண்டினியூஸாக ஃப்ளட்டர் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதாவது நான் முன்னாடி பண்ண மாதிரி லேட்லாம் பண்ண மாட்டேன். அடுத்தடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளட்டர் வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டிருந்தேன்ல, ஃப்ளட்டர்லாம் நம்ம எதுவரை கவர் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அதை தவிர்த்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த மந்த்து அதாவது செப்டம்பர் 30க்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்கள வந்து ஃபஸ்ட்டு செஷன், அதாவது சாட்டர்டே சண்டே அந்த செஷனில் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி அந்த செஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு செப்டம்பர் 30க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுற வரைக்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவேன். உங்கள் போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும், ஜிட்டப்பில் உங்கள் ப்ராஜெக்டை புஷ் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே ஃபுல் கைடன்ஸும் கொடுத்துருவேன். அதுபோக நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே கரெக்டாக நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அண்ட் இது போக ஒரு கம்பெனியோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதாவது ஃப்ளட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவேன். அது வந்து யூடியூப் மூலமாலாம் இல்லை, உங்களுக்கு ஒரு கம்பெனியிலேருந்தே அவங்களோட ப்ரூஃபோட, ஒரு கம்பெனி ப்ரூஃபோட உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். குரூப் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இது நான் வந்து இங்கே யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அது கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். பட் நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா இது வந்து காலேஜ் ஃபைனல் இயராக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அடுத்து நீங்கள் ஜாப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்யூமை இப்போவே நீங்கள் நல்லா பில்ட் பண்ணிட்டு போக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கம்பெனி போய் தான் ஒரு ஆப்லாம் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் காலேஜ் டைமே ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறீங்க, ஆப் ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய கம்பெனியை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்குமே உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு எதுவும் ஐடியா வேணும் அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிங்கிளாலாக அதாவது இந்த கோர்ஸ் முடியும் போது சிங்கிளாலாக நீங்கள் ஃப்ளட்டரில் மொபைல் ஆப் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணிடுவீங்க. அது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஓஎஸாக இருக்கட்டும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ட்ரெயின் பண்ணிடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மெயில் ரெண்டில் எதுக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம்.